வெல்கம் டு ஃபேமஸ் 5. குத்துவிளக்கு அலங்காரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த விளக்கை நம்ம ஆரம்ப விழாக்களுக்கும் பயன்படுத்தலாம், பூஜைக்கும் பயன்படுத்தலாம். இந்த விளக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்க. இந்த அலங்காரத்திற்கு தேவையான பொருட்கள்: பட்டு துணி, அம்மன் திருமுகம், ஆபரணங்கள், கத்திரிக்கோல், நூல், பூ மாலை, தேவையான சிறிய தண்டுகள், பிறகு சிறிய அளவிலான குச்சிகள், தைத்து எடுத்து வைக்கப்பட்ட பட்டு பாவாடை மற்றும் 5 முகம் கொண்ட 2 அடி குத்துவிளக்கு. முதலில் 1 அடி குச்சியை விளக்கின் கழுத்து பகுதியில் அழுத்தமாக பிடித்து கட்டவும். இந்த கட்டு போடுவது அந்த குச்சியை அசையாதவாறு இருக்க வேண்டும். பிறகு 2 அடி குச்சியை விளக்கின் அடிபாகத்தில் முன்பு சொன்னது போலவே கட்ட வேண்டும். இப்பொழுது தைத்து வைக்கப்பட்ட பட்டு பாவாடையை விளக்கின் கழுத்து பகுதியில் இறுக்கமாக கட்ட வேண்டும். பாவாடையின் இரு முனைகளையும் அந்த தண்டின், அதாவது குச்சியின் இரு முனைகளையும் அதை இணைக்க வேண்டும். அதனால் அந்த பாவாடையின் மடிப்புகள் கழுத்து பகுதியில் அழகாக விரிந்து தெரியும். இப்பொழுது அடிப்பகுதிக்கு 1 மீட்டர் பட்டு துணியை இரு முனைகளையும் பிடித்துக்கொண்டு நமது புடவைகளுக்கு மடிப்பு எடுப்பது போல் விசிறி மடிப்பாக எடுக்க வேண்டும். நிதானமாக இரு முனைகளையும் அழகாக பிடித்துக்கொண்டு ஒரே அளவில் அந்த மடிப்புகளை நாம் எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த விசிறி மடிப்பை சரிபாதியாக மடிக்க வேண்டும். இப்பொழுது மடித்த பகுதியை கழுத்து பகுதியில், விளக்கின் கழுத்து பகுதியில் கட்ட வேண்டும். அதன் இரு முனைகளையும் கீழ்த்தண்டில் கட்ட வேண்டும். விசிறி மடிப்பு தெரியும்படி அந்த மடிப்புகள் கலையாதவாறு எடுத்து விட வேண்டும்.
இப்பொழுது மேல் பகுதி பட்டு துணியும் கீழ்ப்பகுதி பட்டு துணியும் அழகாக அமையுமாறு ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு இருக்க வேண்டும். அதன் முனைகள் சரியாக இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது அம்மன் திருமுகத்தை குத்துவிளக்கின் முகப்பகுதியில் மாட்ட வேண்டும். இப்பொழுது ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அம்மன் முகத்திற்கு பூமாலை அணிவிக்க வேண்டும். விருப்பப்பட்டால் இந்த திருவிளக்கிற்கும் மாலைகளை அணிவிக்கலாம். செண்டு மாலைகள் என்று கேட்டால் கடைகளில் கிடைக்கும். இவற்றை தோரணமாக மாட்ட வேண்டும். இதைவிட சிறப்பு ஆண்டாள் மாலை என்று கிடைக்கும். அதனை எடுத்து தோள் பகுதியில் வரும்படியாக இந்த திருவிளக்கிற்கு வைத்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க.